என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? புறம்போக்குனவன் தானே. 50 ஏக்கராவை மடக்குடா. வணக்கம் சார். வாங்க தம்பி, வச்சிடுறா, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் நிக்கிறேன் சார். அப்ப நான் எந்திரிச்சுக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது தம்பி. உங்களை லவ் பண்ண சொன்னா லவ் டூயிட்டே பாடிட்டீங்க. விளையாட்டா ஆரம்பிச்ச காதல் இப்போ கல்யாணத்துல வந்து நிக்குது சார். என்னப்பா சொல்ற? ஆமா சார். சித்ராவும் நானும் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம். சித்ராவோட அப்பாவும் எங்க காதலுக்கு சமைச்சிட்டாரு. நாளை காலையில 10 மணிக்கு அவரை நான் சந்திக்க போறேன். மாமனார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லு. நம்ம ஏஞ்சல் அழகு சாதனத்துக்காக போன ஒரு ஏஞ்சலிய புடிச்சிட்ட. கில்லாடிப்பா நீ. எனக்கு இந்த உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே சார். உங்களை என்னைக்கு என்னால மறக்கவே முடியாது. என்ன நீ இதுக்கெல்லாம் போய் என்ன ஆசீர்வாதம். என்ன தம்பி இதெல்லாம்? நீ நல்லா வருவ. அப்ப நான் வரேன் சார். ஒரு நிமிஷம். நாளைக்கு உன் வருங்கால மாமனாரை பாக்குறதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் பார்த்துட்டு போ. சரி சார். தம்பி, இது உன் வருங்கால மனைவிக்கு, இது உனக்கு, இது உன் மாமனாருக்கு. ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். நான் வரேன் சார். யோ யோ, என்னையா நீ? நான் எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. அன்னைக்கு என்னடானா அவனை லவ் பண்ண சொன்னேன். இன்னைக்கு என்னடானா பொக்கைய கொடுத்து அனுப்புறேன். ஏயா கொக்கு தலையில வெண்ணைய வச்சு பிடிக்க பாக்குறியா? பொக்கே பையன் கையில கொடுத்து முடிக்க பாக்குற. என்னத்தையா முடிக்க போற? யோ, பாம் வச்ச பொக்கையோட பையன் போயிருக்கான். சத்தியமூர்த்தி வீட்டுல ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கு. அந்த செக்யூரிட்டி எல்லாம் மீறி அந்த பாம் அவர் கைக்கு போய் சேருமா? பையன் யாரு? சத்தியமூர்த்தியோட வருங்கால மாப்பிள. அதனால செக்யூரிட்டி எல்லாம் அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க. பொக்கே அவர் கைக்கு போய் சேர்ந்துதான் அவர் மேல போய் சேர்ந்துருவாரு. அதுக்கப்புறம் பைனான்ஸ் மினிஸ்டர் யாரு? நீதாயா? அத ஞாபகம் வச்சுக்கோ. இல்ல உனக்கு ஒரு பொக்கே தயார் பண்ண வேண்டியது வரும். அங்க பார், அந்த வெள்ளை சட்ட பொம்மை சத்தியமூர்த்தி, கலர் சட்ட பொம்மை ராஜாராம். ஏய், அதை எடுத்து வந்து வை. அந்த பொக்கேவுக்குள்ள டைம் பாம் இருக்கு. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குடுத்து வந்தா இவன் பொழைச்சான். இல்ல இவனும் சேர்ந்து க்ளோஸ். இல்லாடி அடி. இப்ப கவனி. எப்படி நம்ம ஐடியா? சபாஷ், நல்ல ஐடியா. பாராட்டுறதோட விட்டுறாத. பதவியை ஞாபகம் வச்சுக்க. பதவி உனக்குதாயா? சார், இந்த வீட்டு மாப்பிள்ள இருக்கிறார் வண்டியில. போங்க. Am I late? No, you're on time. Good. இது உனக்கு. Thank you very much. இது யாருக்கு? இது என்னோட வருங்கால மாமனாருக்கு. மச்சே, எனக்கு. ஏய், நீ வாடா. வானா நான் உள்ள வந்தனா ப்ராப்ளம் வந்துரும். நீ போ. நீ உள்ள போய் அசத்துற சத்தம் எனக்கு கேட்கணும். ஆல் தி பெஸ்ட். மாமனார் வீடு டக்கராகுது. செட்டப் ஆயிடுச்சுன்னா இங்கே செட்டில் ஆயிடலாம். நினைக்காதீங்க ராஜா, எங்க அப்பாவுக்கு விரோதிங்க அதிகம். அதனால தான் இவ்வளவு செக்யூரிட்டி. இது ரொட்டீன் ப்ரொசீஜர். என்னால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஓ, நோ ப்ராப்ளம். அப்படி இருக்கதா நல்லது. இந்த பக்கம் வாங்க. எங்க? ப்ளீஸ் கம். இங்க உட்காருங்க. நைஸ், வெரி நைஸ். அப்புறம் என்ன பல வேஷம் போட்டு அசத்துனது பெருசு இல்ல. எங்க அப்பாவை அசத்தணும். நிறைய கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஜாக்கிரதையா பதில் சொல்லும். நான் வேஷம் போட்டு தானே நீ பாத்துருக்க. கோஷம் போட்டு பார்த்தது இல்லையே. இப்ப பாரு, தூள் கேப். மிஸ்டர் ராஜாராம் சார். எஸ், வாங்க. ராஜா, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ராஜா, ராஜா, இந்தாங்க, இதை மறந்துட்டீங்க. ஓ மை காட், மாமனார் பிரசன்ட் மறந்துட்டேனே. தேங்க் யூ. போலாமா? சார், இவரை செக் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். இத கொடுங்க. இந்த பெல்ட்டை கொஞ்சம் கேட்டுங்க.
சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். சாரை கூட்டு வாங்க சார். சார். எஸ். உங்க பெல்ட். தேங்க்யூ. உள்ள போங்க சார். சார். வாங்க. சார், ஐ எம் ராஜாராம். தெரியும். இடம் பரவாயில்ல சார். மை ஹம்பிள் பிரசன்ட். I'm so sorry. தேங்க்யூ. ப்ளீஸ் இடம். எனக்கு மாப்பிள்ளையா வரக்கூடிய பையன்கிட்ட சில குவாலிபிகேஷன்ஸ்களை நான் எதிர்பார்க்கிறேன். அது உங்கள்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில கேள்விகள் கேட்க விரும்புறேன். கேளுங்க சார். ஒருத்தரை சிறந்த நிர்வாகின்னு எதை வச்சு சொல்ல முடியும்? முதல்ல தன் வீட்டை நல்லா நிர்வாகம் பண்றவங்களால ஒரு ஊரை நல்லா நிர்வாகம் பண்ண முடியும். ஒரு ஊரை நல்லா நிர்வாகம் பண்றவங்களால ஒரு நாட்டையே நல்லா நிர்வாகம் பண்ண முடியும். உதாரணமா உங்களை மாதிரி சார். ஒரு உயர்வான வாழ்க்கைக்கு தேவை பணம் தானே? இல்ல சார், அன்புதான். பணத்தால ஏற்படுற வாழ்க்கை நிலைச்சு நிக்கிறது இல்ல. அப்படின்னா நான் என் மகளை மட்டும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பணத்தை கொடுக்கலன்னா உங்களால உயர்ந்த வாழ்க்கை வாழ முடியுமா? நிச்சயமா முடியும் சார். என்கிட்ட படிப்பு இருக்கு. உங்க அனுமதி கிடைச்சா எனக்கு மனைவியா வரப்போற சித்ரா கிட்ட பண்பு இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து அமைஞ்சவங்க யாரும் முன்னேறாம இருந்ததில்ல சார். வெரி குட் மிஸ்டர் ராஜாராம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ண இந்த பூவை போல மென்மையா வளர்த்துட்டேன். அந்த பூ வாடாம பார்த்துக்க வேண்டியது இனிமே உங்க பொறுப்பு. அது என் கடமை சார். சித்ரா உங்களுக்காக கீழே காத்துக்கிட்டு இருப்பா. அப்பாவுடைய முடிவு எப்படி இருக்குமோன்னு நினைச்சு அவ மனசு துடிக்கிறது என்னால இங்க இருந்தே உணர முடியுது. என்னோட இந்த முடிவை சித்ரா கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். மிஸ்டர் ராஜாராம் சார். வர்ற தை மாசத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Yes, you can proceed. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாராம் இந்த கொலையை திட்டமிட்டே செய்திருக்கிறார். நோ, இது போய், இது சுத்த போய். ஐயா, இது போய். சொல்லுங்க, இது உண்மையில்லைன்னு சொல்லுங்க. அதற்கு தகுந்த சாட்சியங்கள் இருக்கின்றனவா? இருக்கு யுவர் ஆனர். முதல் சாட்சி சத்தியமூர்த்தியின் செக்யூரிட்டி ஆபீசர். உங்க டியூட்டி என்ன சார்? நிதியமைச்சருக்கு பாதுகாப்பு தர்றது. ஐ see. அப்படி இருக்கிறப்போ இந்த கொலை எப்படி உங்க பார்வைக்கு தெரியாம போச்சு? நான் அவரை செக் பண்ண சார். எங்க முதலாளியோட வருங்கால மாப்பிள்ளைங்கிற காரணத்தால நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன். யுவர் ஆனர், அடுத்த சாட்சி ஏஞ்சல்ஸ் கம்பெனி சேர்ந்த மிஸ் சங்கீதா. நீங்க நான் தான் ஏஞ்சல் கம்பெனியோட எம்டி. மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க எம்டியா? அமைச்சர் சக்கரவர்த்தி தான் இந்த கம்பெனிக்கு எம்டி. அவரை போய் பாருங்க. நீங்க தானே என்ன அவர்கிட்ட அனுப்பிச்சீங்க. நான் அனுப்பிச்சேனா? சக்கரவர்த்தி யாரு? மேடம், இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இவர்தான் எங்க கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். இஸ் வெரி இன்டெலிஜென்ட் மேன். நான் கொடுத்த அந்தஸ்தை பயன்படுத்திட்டு இப்படி ஒரு கொலையை பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கல. யுவர் ஆனர், கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட். போய்
இவ போய் சொல்றா. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. மை லார்ட், போய் இவ போய் சொல்றா. ஆர்டர். மை லார்ட், அமைச்சர் சக்கரவர்த்தியை நான் சில கேள்விகள் கேட்க விரும்புறேன். பர்மிஷன் கிராண்டட். சார், நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க சார். அந்த மேடம் தானே உங்களை பார்க்க சொல்லி உங்ககிட்ட என்ன அனுப்பிச்சாங்க? நீங்க தானே எனக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க. மேடமா? நானா உனக்கு வேலை போட்டு கொடுத்தனா? நீ யாருன்னே எனக்கு தெரியாதப்பா. என்ன சொல்றீங்க? மாசம் 5000 ரூபாய் சம்பளம், பிஎட் காரு, பங்களா இதெல்லாம் கொடுத்து இந்த வேலை உனக்கு நிலைக்கணும்னா சத்யமூர்த்தி சாரோட ஒரே மக சித்தாவை நான் லவ் பண்ணி காட்டணும்னு நீங்க சொன்னீங்களே சார், மறந்துட்டீங்களா? சொல்லுங்க சார் ப்ளீஸ். யுவர் ஆனர், தம்பியை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டுங்க. ஏஞ்சல் கம்பெனிக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. சத்தியமூர்த்தி என்னுடைய ஆத்ம நண்பர். அவருடைய பொண்ணு என் பொண்ணு மாதிரி. அப்படி இருக்கும்போது அவளை இவரை போய் காதலிக்க சொல்லுவனா? என் தொழிலையே மாத்திட்டிய. யுவர் ஆனர், இவரை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறதை விட பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைங்க. ஆர்டர். பாத்தீங்களா, ஓபன் கோர்ட்ல இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறான். இவன் கொலகாரன்றதுக்கு இதை விட ஆதாரம் வேணுமா? கடைசியா என்னோட சித்ராவை விசாரிக்க அனுமதி கொடுங்க. எஸ், யூ ஆர் பர்மிட்டட். சித்ரா, நீ சொல்லுமா, நான் உங்க அப்பாவை கொலை பண்ண, நான் கொலைகாரனா? எல்லாரும் என்ன கொலைகாரன் சொல்றாங்கம்மா. நீ சொல்லு, நான் உங்க அப்பாவை கொலை பண்ணலன்னு சொல்லு. எல்லாருக்கும் புரியுற மாதிரி நல்லா சொல்லுமா. பல வேஷம் போட்டு என்ன காதலிச்ச, கோடீஸ்வரன் நகை திட்டம் போட்டு எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்காதுனால நீ தான் அவரை திட்டம் போட்டு கொண்டுட்ட. யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். You're a thief! I hate you! நீதான் கொலைகாரன், நீதான் கொலைகாரன், நீதான் கொலைகாரன். That's all, Your Honor. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைதான் என்பதை ப்ராசிகியூஷன் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்து விட்டபடியால் இபிகோ 306வது பிரிவின்படி குற்றவாளி ராஜாராமுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். குற்றவாளி ராஜாராமுக்கு உடந்தையா இருந்த காரணத்திற்காக அவர் நண்பர் பிச்சாண்டிக்கு 5 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். தேங்க்யூ சார். நீங்க நிதியமைச்சரானதுல ரொம்ப சந்தோஷங்க. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் ஐயா. இல்லையா, எனக்கே புக்கை இது அந்த கொடுக்கல. மாதிரி பொக்கே இல்ல. நம்பலாம்ல? தாராளமா நம்பலாம். சக்கரவர்த்தினா சக்கரவர்த்தி தான். நினைச்சது முடிச்சிட்டேன். ஆமா, நம்ம ராஜாராமன் ஒருத்தர் உள்ள அமிச்சமே, அவன் வெறியோட போயிருக்கான். அவன் வெளிய வந்தா நம்ம க்ளோஸ். என்ன கேணையன்னு நினைச்சியா? நம்மால் ஒருத்தன் மணிமுடின்னு உள்ள இருக்கிறான். ஏற்கனவே 7 கொலை பண்ணுவேன். அவன் இவனை தீர்த்து கட்டிடுவான். கில்லேடியா நீ. 16 வயசுலயே ஜோசியக்காரன் சொன்னான் 26 வயசுல நீ பின்னிடுவேன்னு. கட்சியில கூட பின்னினுக்கிற. ஊருக்கு போனவன அவனை பின்ற.
ஸ்டாண்டிங். ஒண்ணு இல்ல Nonsense! இங்க எவனாவது வேலை செய்யாம நிலுவெடுத்தீங்க முட்டிய பேத்துருவேன். ஜாக்கிரதை. ஏய், என்ன வேலைங்க? போ. நான் ஜெயில எத்தனை பேரை பார்த்தவன். என்ன ஏமாத்துறீங்களா? என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்க தொலைச்சிருவேன். என்ன ஜெயிலர் சார், நானும் வேலை செய்யணும். ஐயோ, உங்களை நான் சொல்லுவேனா? நீங்க காமதேனு மாதிரி நீங்க கறந்தீங்கன்னா தான் நான் நல்லா இருக்க முடியும். ஊர்ல ஒரு ஹோட்டல் கட்டுறேன், முடியிற ஸ்டேஜ். கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. தேங்க்யூ. மத்த வசதி எல்லாம் எப்படி? அத பத்தி கவலைப்படாதீங்க, அசத்திடுறேன். வீட்டுல சிக்கன் பிரியாணி பண்ண சொல்லி இருக்கிறேன். ஆடலிட்ட கேரியில கொடுத்து அனுப்புறேன், சாப்பிடுங்க. பத்துமா தம்பி? ஏய், இங்க என்னடா பார்வை? ஆபத்து, மணிமுடி ஆபத்து, ஆபத்து. என்ன ஆபத்து? என்ன ஆபத்தா? ஜெயிலரா இருந்த என்ன லஞ்சம் வாங்கிட்டேன்னு சொல்லி டீ ப்ரமோட் பண்ணி சப் ஜெயிலர் ஆகிட்டானுங்க. நான் இருந்த போஸ்டுக்கு புது ஜெயிலர் வரான். வந்தா என்ன? வந்தா என்ன பாபா? என்ன பத்தி கூட நான் கவலைப்படலையா? உன்னை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. அவனை கழிச்சிடுவானா? கிழிச்சிருவானா? உன்னை பிச்சிருவான். அவனை பத்தி சொல்றேன், நல்லா கேட்டுக்க. வேலூர் சிறைச்சாலையில் இருந்த போது ஒரு கைதி அடிச்ச அடியில கண்ணே வெளியில வந்துருச்சு. அவன் அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணி பாளையங்கோட்டைக்கு மாத்தினாங்க. பாளையங்கோட்டையில ஒரு கைதி அடிச்ச அடியில 2 காலுமே பிச்சுக்கிச்சு. அப்பேற்பட்டவன் தான் அங்கிருந்து டிரான்ஸ்பர் இன்னைக்கு இங்க வரான். இந்த செட்டப்ல உங்களை பார்த்தா உங்க உயிரே எடுத்துருவான். ஏதோ நான் இருந்த வரைக்கும் சுகபோகமா வாழ்ந்துட்டீங்க. மரியாதை இந்த கட்டில் மேல எறும்புல போடுங்க. அவன் இருக்கிற வரைக்கும் கைதிகளோட கைதியா இருந்து நல்ல பேரை சம்பாரிச்சீங்க. இல்ல நாரிடுவீங்க. யாருகிட்ட என்ன பேசணும் தெரிஞ்சு பேசு. ஒன்ன கவனிச்ச மாதிரி அவனை 4 மடங்கு கவனிச்சா வாய பொத்திட்டு போறான். ஏன் கதையெல்லாம் அவன்கிட்ட நடக்காது. செக்யூரிட்டிஸ் பின்னாடி அரேஞ்ச் பண்ணுங்க.